ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு கட் பண்ண ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பேக் நெக், அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு, அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறது, பட்டி, ஸ்லீவ் அட்டாச்மெண்ட், இப்படி நாட்டுக்கு போ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்படியே உங்களோட மோட்டிவேஷனில் நான் இன்னும் நல்லா வீடியோஸ் பண்ணுவேங்கிற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு கட் பண்ண ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பேக் நெக், அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு, அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறது, பட்டி, ஸ்லீவ் அட்டாச்மெண்ட், இப்படி நாட்டுக்கு போ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்படியே உங்களோட மோட்டிவேஷனில் நான் இன்னும் நல்லா வீடியோஸ் பண்ணுவேங்கிற. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணாமல் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேனலை வியூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி கேர்ள்ஸ், லேடிஸ், ஃபேமிலியில் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. வீட்டில் மெஷின் இருந்து கற்றுக்காமல் இருக்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் நாட்டுக்கு வந்து போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பீஸை நாட்டை வந்து 1 மீட்டர் நாட்டை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து எனக்கு 5 பீசஸ் வந்து கிளாத்து 2ஆக மடித்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 5 பீசஸ், 2 பக்கத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நாட்டோட சென்டர் பக்கத்தில் வச்சு இப்படி கிராஸாக வந்து தைச்சிட்டோம்னா அது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நான் அப்படி தைக்க போகிறது கிடையாது. நாட்டை வந்து கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு நாட்டை சென்டரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வர போகிறேன். கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டர்ன் பண்ணி ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிட்டன் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரேன். இப்படி வரும் பொழுது நமக்கு இப்படி ஷேப் கிடைக்கும். எக்ஸஸாக இருக்க பீசஸையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பினா நல்லா ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இதே மாதிரி 5 பீஸ் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு நான் ஒரே கைனால் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். வச்சுட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன், சென்டர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வரீங்க, ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து சென்டரில் நாட்டுக்கிட்ட நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க போவை விட கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளிட்டு நம்ம தைக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த போவை வந்து அது கவர் பண்ணும். மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே ஓவர்லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஒரே கையினால் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கையினால் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதனால் இதை விட்டுட்டு நான் ஓவர்லாக் பண்ணுறேன். பவர் மிஷினில் இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும். ஓகே, டன். அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு மறுபடியும் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி. இப்போ ஒவ்வொன்றா வந்து தலைக்கெல்லாம் திருப்பி விடுங்க. நான் வச்ச அதே டைரெக்ஷனில், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வச்சு தச்சு நம்ம தலைக்கெல்லாம் எடுத்து விடும் பொழுது இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ போ ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம பேக் சைட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இது நான் ஒரே கையினால் தைக்கிறேன். சேம் டைம் இது நெட்டட் கிளாத். ஸோ பின் பண்ணி தைக்கிறது பெஸ்ட். 4 பக்கம் 5 பக்கம் வந்து நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட கிளாத்தை வந்து நழுகி போகாமல் இருக்கும். ஒரு கையில் ஷூட் பண்ணிவிட்டு ஒரு கையை பேலன்ஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மெயின் கிளாத்து, அதாவது ப்ளவுஸோட மெயின் கிளாத்து ரைட் சைடு வந்து என்னை பார்த்தா படி இருக்குது. ரைட் சைடு மேலே நான் லைனிங் கட் பண்ணதை வச்சு 1/4 இன்ச் கேப்பில் தைச்சிட்டு வரேன். இடையில வந்து நாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச் கேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இறக்கம். இது திலகம் ஷேப்பு. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாசியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. இல்லைனா நீடியில் அடிபட்டு ஊசி உடஞ்சிரும். எனக்கு ஸ்டக் ஆகுது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த இடத்துல பீடை எடுத்துட்டு அந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நாட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நாட்டு வந்து நம்ம வைக்கணும்.
ஏன் நம்ம இப்போவே நாட்டுக்கு வந்து அந்த வைக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம தைச்சு முடித்த பிறகு நாட் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான் இப்போவே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா இப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா இது உள் பக்கமாக போயிடும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணுங்கள். நம்ம நெக் பீஸில் வந்து எக்ஸஸாக இருக்குல்ல, எதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடியே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான், இதான் ப்ரொசீஜர். ப்ரொஃபஷ்னலாக இது வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம வந்து பர்ஃபெக்டாக தைச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். இனிமேல் இது வேஸ்ட்டு. இப்போ வந்து நாச்சஸ் போடுறோம். இந்த திலகம் ஷேப் இருக்குல்ல, நம்ம ஸ்டிச்சஸ் உள் பக்கமாக வந்து சின்ன சின்ன நாச்சஸ் எதுக்குன்னா, நம்ம திருப்பி தைக்கும் பொழுது அந்த ஷேப் வந்து படிமானமாக இருக்கணும், நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக லுக்காக எடுத்து காட்டணுங்கிறதுக்காக குட்டி குட்டி நாச்சஸ் போடுறோம். போட்டுட்டு இதை தலைக்கீழ் அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட தையல் மேலேயே 2ஆக பிரிச்சுட்டு தையல் வந்து போட போகிறோம். எந்த தையல் போட்டோமோ அது மேலேயே தையல் போட போகிறோம். இது வந்து படிமான தையல். ஓகே, அதே தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு இதை நம்ம திருப்பி தைச்சாலும் பரவாயில்ல, லேஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் நீங்கள் 2 தையல் ஒரு தையல்லாம் போட தேவையில்ல, அப்படியே லேஸ் வச்சு அடிக்கலாம். பட் நான் வந்து தையல் போடுவேன். பிகாஸ் நான் வந்து கையால் ரெடி பண்ண ப்ளீட் வச்ச ஒரு கிளாத்தை, சாரீலே ரெடி பண்ண கிளாத்தை வச்சு நான் வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் போடுவேன். ஓகே, இப்போ படிமான தையல் முடிஞ்சிட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணிடுங்க. தென் இதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் இது வந்து ஓரத்தையல். இது வந்து ப்ளவுஸோட எட்ஜிலேயே ஓரத்துலேயே நம்ம போட்டோம்ல தையல், ஃபஸ்ட்டு தையல் போட்டோம், அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டோம், மறுபடியும் அதே தையல் மேலே தேர்டாக வந்து நம்ம 3ஆவதாக தையல் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகுனா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்டிச்சஸ் வந்து எப்போவுமே பிரியாது. அண்ட் தென் இப்போ அந்த இடத்துல திலகம் ஷேப் கிட்ட நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து திருப்புறோம். திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அதே ஷேப் நம்ம இழுத்து பிடிச்செல்லாம் தைக்கக்கூடாது. நாம் தான் ப்ளவுஸ்க்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொடுத்து தைக்கணும். ஓகே, தென் இப்போ த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அப்படியே நம்ம எந்த ஷேப் கட் பண்ணுமோ அதே ஷேப் வந்திருக்கு. இப்போது ஓரமாக ஃபுல்லாக வந்துட்டு சைட்லலாம் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, ஸோ ரெண்டுத்தையும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க. பார்த்து கீழே பீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் இருக்கிற வரும்போது எடுத்துகிட்டு தைங்க. நிறைய அப்புறம் மைண்ட் அப்செட் ஆகிடும், நீடில் உடையும், த்ரெட்டு கட் ஆகும். ஸோ இதே மாதிரி சுற்றி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக அந்த நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மெயின் கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு லைனிங் கிளாத்து தான் கரெக்டான ரெடி அளவு. நம்ம மெயின் கிளாத் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பேக் நெக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். எஸ், அந்த கார்னர் சைட்லலாம் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பேக் நெக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து பேக் சைடு வந்து மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச் அளவுக்கு துணி கொடுத்துருக்கோம். அதில் 1 இன்ச்சுக்குரியதை வந்து மடித்து கீழ்ப்பக்கமாக தையல் போடுறோம். ஏன் நான் 2 டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கலனா இது டிசைனர் ப்ளவுஸ். ஸோ 2 சைடு மடித்து தைக்கிறத விட நான் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கையில் தைக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷோல்டரோட சென்டர் பிடிச்சி டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிச்சா தான் அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். ஸோ ஷோல்டரோட சென்டரில் வந்து ப்ளவுஸை பிடிச்சி டாட்டோட நீளம் வந்து 4 இன்ச் அளவுக்கு பிடிங்க. கொஞ்சம் த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஸோ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் டாட் பிடிங்க. ஏற்கனவே பிடிச்ச அளவை வச்சு இன்னொரு பக்கத்தில் அகலம் வந்து டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு, டாட்டோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு பிடிங்க. பிடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் அளவுக்கு தான் மடித்து தைச்சிருக்கோம். மீதி இருக்க 1 இன்ச்சையும் இப்போ வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிருங்க. பிகாஸ் எதுக்கு நான் ஆல்ரெடி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட் போடுவேன். அது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு. இது டிசைனர் ப்ளவுஸ். ஸோ அந்த டாட்டெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ பேக் நெக் வந்து டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு.
தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரமாக வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ வந்து பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் நான் இவங்களோட சாரியோட கிளாத்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரில் ஒர்க்கு கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த கார்னரை பார்த்து கார்னருக்கு வெளியில் நெக்குக்கு வெளியில் போகாமல் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனிங் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறது எப்படி டிசைனர்லாம் வந்து நான் டிசைனர் வீடியோவில் தனியாக போடுறேன். இது ஸ்டிச்சிங் வீடியோ, ஸோ அதனால் ஸ்டிச்சிங் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக அந்த திலகம் ஷேப் எண்ட் ஆகிற இடத்துல நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை திருப்பிட்டு மறுபடியும் ஃபுட்டை தூக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல லைட்டாக மடித்து கொடுத்து நம்ம வந்து ஷேப் கொடுக்குறோம். கரெக்டாக அதே ஷேப்பில் அந்த கார்னரை பேலன்ஸ் பண்ணி நம்ம தைக்கும் பொழுது கரெக்டாக வந்து உட்காந்துட்டோம். நம்ம அந்த டிசைனில் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணமோ அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா பேக் நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் டிசைனிங் ஒர்க் பண்ணுவேன். அதை நான் ஃபைனல் லுக்கெல்லாம் காமிக்கிறேன். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக லாஸ்ட்டில் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தைச்சி முடித்து நம்ம ஒர்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மேலே ஷோல்டர் கிட்ட எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரில் ஒர்க் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட் சைடும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக் நெக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து குட்டி குட்டி பாசியெல்லாம் தப்பேன், அதை நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடும் நம்ம பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கிறோம். தைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணணும். ஓகே, அடுத்து தைச்சாச்சு. தைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் போடுறோம். இது எதுக்காகனா நமக்கு ஷேப் வந்து அந்த கரெக்டாக நம்ம எந்த ஷேப் கட் பண்ணமோ அந்த ஷேப்பில் இருக்கிறதுக்காக. இது வந்து ரவுண்டு யூ இந்த மாதிரி ஷேப்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். பானைக்குக்கெல்லாம் வந்து கார்னரில் மட்டும்தான் வரும். ஸோ இது மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு ரிமூவ் யுவர் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு படிமான தையல் பேக் நெக்குக்கு போட்டால் சேம் அதே ப்ரொசீஜர் தான். படிமான தையல் போடுங்க. படிமான தையல் கரெக்டாக அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வரணும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு கையால் பவர் மிஷினில் வந்து இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் மிஷினை ஓவராக ஓட்டிட்டிங்கன்னா கை வந்து போயிட்டு அந்த நீடில் லைன்ஸ் மாட்டிட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ரன் பண்ணுறது மிஷினை பொறுமையாக ரன் பண்ணுறேன். பட் நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவை ஸ்பீடாக. ஓகேவா? ஏன்னா நான் ஒரு கையால் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிமான தையலுக்கு அடுத்து ஓரத்தையல் எஜ்ஜிலேயே நம்ம தையல் போட்டுட்டு வரோம். நம்ம இத்தனை டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை ஸ்டிச்சஸ் இத்தனை நாட்சஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால தான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பேக் நெக் முடித்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் முடிச்சாச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணுறேன். மெயின் கிளாத்து அப்புறம் லைனிங் கிளாத் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் எக்ஸஸாக கிளாத்து விட்டேன் மெயின் கிளாத்துலன்னு? ஒரு 1/2 இன்ச் வந்து எதனாலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி தூக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு எக்ஸஸாக இருக்கிறத. தென் வந்து இப்போ 2ஆக கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கிறோம் சென்டரில். ஏன்னா நமக்கு இது ஃப்ரண்ட் ஹூக்கில், ஸோ அதனால் 2ஆக பிரித்து கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இதை வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ நான் டாட் பிடிக்கணும். 3 டாட் பிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு டாட் வந்து ஹூக் பட்டிக்கிட்ட பிடிக்க போகிறோம். அங்கே கரெக்டாக ஈவனாக மடிங்க. தையல்கிட்டேருந்து ஈவனாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட் வந்து நீளம் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீளம் 1/4 இன்ச் அகலத்தில் பிடிங்க. அடுத்து செகண்ட் டாட் நம்ம மார்க்கே பண்ண தேவையில்லை. நம்ம கட் பண்ண ப்ரொசீஜர் படி கட் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஷேப் கிடச்சிரும். அந்த ஷேப்லேருந்து செகண்ட் டாட்டோட நீளம் வந்து
3 இன்ச் அளவுக்கு அகலம் வந்து ஒரு 1 இன்ச் 1.25 1.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் அகலம். அதிலிருந்து நீளம் 3 இன்ச் அளவுக்கு தைங்க. நம்ம டாட் பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி அழகாக வளைச்சி கொடுத்து பிடிக்கணும். இப்போது 3rd டாட் வந்து இது 2த்தையும் மடிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்டு அப்புறம் மேலே வந்து ஆம் ஹோல் கிட்ட கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலேயும் கரெக்டாக ஈவனாக உட்காரணும். சென்டர்லேயும் வந்து நமக்கு டாட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பிடிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீளம் வந்து 2.5, அடுத்த டாட்டு 3, அடுத்த டாட்டு 3.5. ஸோ அந்த ஸ்பீட் பண்ணிட்டோம். கப் ஷேப் நம்ம வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் கப் ஷேப் எப்படி வந்து டாட் பிடிக்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எக்ஸ்பிளைனாக இருக்கும் அதில். இப்போ வந்து பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் கிளாத்து 2 லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு மேலே 2 கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பின் வந்து சப்போர்ட்டிவ்க்கு ரொம்ப தேவைப்படும். ரிமூவ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் 2யும் தள்ளி விட்டுட்டு 2 இந்த சைடு தள்ளிவிட்டு மெயின் கிளாத் 2 பக்கமும் மேலே படிமான தையல் போடுறீங்க. படிமான தையலுக்கு அப்புறம் மறுபடியும் ஓரத்தையல் பார்க்குறீங்களா? ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாத்துக்குமே அந்த 3 ஸ்டிச்சஸ் பட்டியோட வருது. பட்டிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் என்ன வரும்னா பக்கவாட்டு தையல் ஒன்று வரும். போட்டாச்சு. அடுத்து வந்து பக்கவாட்டு தையல். அதை வந்து பேலன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த தையல் போடுறோம். போட்டுட்டா பட்டி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் தான் பட்டியை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு பட்டி 2யும் கட் பண்ணும்பொழுது ஈவன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது ஒன்று ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கணும் இந்த மாதிரி. இல்லை ராங்கும் கரெக்டாக ஒன்றா இருக்கணும். நான் ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டேன். அளவு ப்ளவுஸில் பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த பட்டியோட நீளம் இருக்கிற நீளத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். பட் பத்தலைன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதே மாதிரியே நம்ம இன்னொரு பட்டியவும் வந்து ரெடி பண்ணி எடுத்துப்போம். பட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேன்வாஷ் எல்லாம் கொடுத்து பேப்பர் கேன்வாஷ், சுடிதார் கேன்வாஷ்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா வரும். நான் இப்போ வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கிளாத் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது நெட்டட் ப்ளவுஸ். ரொம்ப நம்ம காட்டன் ப்ளவுஸு, அப்புறம் சில்க் காட்டன், பட்டு சாரீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அந்த இது கொடுக்கலாம், கேன்வாஷ் கொடுக்கலாம். ஒரு பீஸ் கேன்வாஷ், அதாவது ஒரு லைனிங் பீஸ் 2, கேன்வாஷ் 1, மெயின் கிளாத் 1 அப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணும் பொழுது பட் கேன்வாஷ் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் வந்து நம்மளோட உள் பக்கமும் கேன்வாஷ் நடுவுலையும், கேன்வாஷ்க்கு அப்புறமா ஒரு லைனிங்கு, அதுக்கப்புறம் மெயின் கிளாத் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக வரும். ஒவ்வொன்றுக்குமே நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போது இதை வந்து நார்மலாக 2 லைனிங் கிளாத்து, ஒரு மெயின் பீஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். 2யுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. நம்ம பட்டி வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ண கிடையாது. இந்த மாதிரி தைச்சி பட்டி பீஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அதை அப்படியே கட் பண்ணிப்போம். இப்போ பட்டியோட லென்த்தை வந்து மறுபடியும் வந்து ஒன்றா வச்சு கட் பண்ணுங்கள். ஒன்றா வச்சு லென்த்து இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும், தப்பில்லை. தைச்ச பிறகு கட் பண்ணிக்கலாம். கம்மியாக தான் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றி ஓவர்லாக் போட்டுக்கோங்க. சாரி, இது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் பாருங்கள். எடிட்டிங் ப்ராப்ளம். மை காட். அப்புறம் இன்னொரு விஷயம், பட்டியை வந்து இது மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இல்லை ராங் 2ம் ஒன்றா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டு ராங்கு ஒரு பீஸ் வந்து ரைட் சைடு, இன்னொரு பக்கம் அதாவது லைனிங் பீஸ் ஒரு பக்கமும் மெயின் கிளாத் ஒரு பக்கமும் வச்சு கட் பண்ணிங்கன்னா 2 ஒரே பக்கத்துக்குரிய ப்ளவுஸ், ஒரே ஒன் சைட் ப்ளவுஸுக்குரிய பட்டியாக மாறிடும். ஸோ அதனால் இப்போ தான் வந்து நான் பட்டி வந்து கரெக்டாக கட் பண்ணுறேன். பட்டியோட
ஹூக் பக்கம் எவ்வளோ வந்து அளவு இருக்கோ அதை கார்னரில் வைக்கிறீங்க. வச்சு அழகாக கட் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு மறுபடியும் ஓவர்லாக் பண்ணிடுங்க. ஏன்னா 3 கிளாத் இருக்குதுல்ல, நம்ம தைக்கும் பொழுது நமக்கு சுருக்கங்கள் வரலாம். ஸோ அதனால் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சிட்ருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு அந்த நெட்டட் கிளாத்து தான் ரைட் சைடுன்னு நான் சொல்கிறேன். நெட்டட் கிளாத்தும் பட்டியோட நெட்டட் கிளாத், அதாவது பட்டியோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே தையல் போட்டிருப்போம் அந்த இதில். அதிலே அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தைச்சிட்டு இப்போ திருப்பிட்டு படிமன தையல் போட்டுருங்க. படிமான தையல் போட்ட வரைக்கு பக்கவாட்டு தையல் மேலே அந்த பட்டியோட பிசுறுலாம் தூக்கிட்டு இருக்கும்ல அசிங்கமாக. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த தையல் போடுறோம். போட்டுட்டு எங்கெல்லாம் ஓப்பனாக இந்த மாதிரி தையல் இல்லாமல் இருக்கோ அவங்களாம் லாக் பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன்ல எக்ஸஸாக இருந்தால் தப்பு கிடையாதுன்னு. ஸோ பட்டி வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. நான் தைச்சிட்டேன். தைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து கட் பண்ணுறேன். நமக்கு பத்தலைனா தான் பீஸ் கொடுக்கணும், ஒட்டு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ப்ளவுஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக வராது. ஸோ பொட்டெல்லாம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் தைங்க. இப்போ வந்து ஹூக் பக்கம் தைக்கிறோம். ஒரு 4 இன்ச் அளவுக்குரிய ஒரு கிளாத்தை வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ ப்ளவுஸோட ஹூக் பக்கம் எடுத்துகிட்டு நம்ம 2ஆக மடித்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தைக்கிறோம். 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு படிமான தையல் போடுறீங்க. படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க கிளாத்தை மடித்து விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்மளோட கொக்கி பட்டி வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அந்த அகலம் திக்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இது அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக அந்த லைனிங் வந்து லைட்டாக நான் மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டேன். தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொக்கி பட்டியை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு தைச்சி ராங் சைடு திருப்பி தைப்போம். அதான் ரைட் சைடு நல்ல பக்கம் தைச்சி உள் பக்கம் ப்ளவுஸோட உள் பக்கம் வந்து தையல் போட்டுட்டு முடிச்சிட்டோம். அதுதான் வந்து கொக்கி பட்டி. பட்டு ஐ பக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராங் சைடு டு ரைட் சைடு திருப்போம். இப்போது ரைட் சைடு தைச்சி ராங் சைடு தைச்சதுனால நமக்கு வந்து ஹூக் பட்டி ரெடி ஆகிட்டு, அதாவது ஒரு சைடு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. தென் இதே மாதிரியே ஃப்ரண்ட்டு சைடில் இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம வந்து பட்டி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்பொழுது பாருங்கள், ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கத்தில் கரெக்டான அளவு வச்சுட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இல்லைனா நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி 1/4 இன்ச் அளவு கேப்பில் தைங்க. நீங்கள் வந்து 2 கை யூஸ் பண்ணி அழகாக பிடிச்சி கரெக்டாக தைச்சிடுங்க. நீங்களும் வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணாதீங்க, நழுகி போயிடும். ஸோ அடுத்து படிமான தையல். இதுக்கப்புறம் வந்து பக்கவாட்டு தையல் போடுறோம். மறுபடியும் அதில் கட் பண்ண மாதிரி எக்ஸஸாக இருக்க பீசஸை சைடில் கட் பண்ணி விட்டுறீங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். எதுக்காகனா அங்கே கீழே ஓப்பனாக இருக்க பட்டி. ஸோ அதுக்கான லாக் பண்ணுறதுக்காக இது ட்ரிம் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக இருக்கிறத. இப்போது அதே மாதிரியே இப்போ வந்து நம்ம ஹூக் பட்டி தைக்கிறோம். ஹூக் பட்டியில் ஐப்பட்டிக்கு வந்து ராங் சைடு திருப்பி வச்சுட்டேன். திருப்பி வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக மடிச்சுட்டு அதே ஒரு 5 இன்ச் அளவுக்கு ஒரு துணியை நல்லா திக்னஸாக மடிச்சுட்டு ஹூக் பட்டி இந்த ஐப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம தைச்சோம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் மெயின் கிளாத்தில் தையல் போடுறோம். மீதி இருக்க கிளாத்தெல்லாம் லைனிங் கிளாத்து தான் எக்ஸஸாக அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன் நான். மறுபடியும் திருப்பி படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, 1/4 இன்ச் அளவுக்கு தான் மெயின் கிளாத்து, மீதியெல்லாம் லைனிங். இப்போ வந்து ஒரு 5 ஐ வைக்கணும் நம்ம. ஓப்பன் நான் மிஷின்லேயே லாக் போடுறேன். வி வைக்கிறேன். ஓகே, வி ஷேப். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஐ ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் வந்து ஹூக் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஐ பக்கம், அப்புறம் என்ன ஃப்ரண்ட்டு சைடு பேக் சைடுன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன். இது வந்து நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளவுஸ் கஸ்டமரோடது. ஸோ இந்த ப்ளவுஸ் அழகாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கையும்
இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக மெயினாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த சேனலில் எக்ஸ்பிளைன் வீடியோ ஒவ்வொன்றும் பார்ட்டாக போடும் பொழுது உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ 5 ஐ தச்சு முடிச்சாச்சு நம்ம. இப்போது எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு 2 ரெடி ஆகிட்டு இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2த்தையும் அட்டாச் பண்ண தான் போகிறோம். அட்டாச் பண்ணுறதுமே நம்ம இதை டிஃப்ரெண்ட் டைப்பாக தான் பண்ண போகிறோம். நார்மலாக அட்டாச் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பேக் சைடையும் ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எப்படி அட்டாச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராங் சைடு அதாவது லைனிங் பக்கத்தோட மேலே வந்து லைனிங் பக்கத்தை வச்சு அடிக்கிறோம். அதாவது நல்ல பக்கம் நம்ம தையல் போடுறோம். அது ஒட்டுக்கா தையல் போட்டிருக்கேன் நான் ஷோல்டர்கிட்ட அந்த மாதிரி ஒட்டுக்கா தையல் போட்டுட்டு திருப்பி வந்து நான் இப்போ தான் வந்து நான் இப்போது ரைட் சைடு ஒன்றா வச்சு ஷோல்டரை வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிக்கிறேன். ஏன்னா இப்படி தைக்கிறதுனால அந்த பிசுறுலாம் இல்லாமல் உள்ளே போயிடும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் வந்து ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் ஒட்டுக்க போட்டிருப்போம், அது உள்ளே போகிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இதையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கீழே மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், ஷோல்டர் கிட்ட லைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ ஸ்லீவை வந்து எடுத்து ஃப்ரண்ட்டு சைடு எதுக்கு பேக் சைடு எதுக்குன்னு கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் உள் பக்கமாக குடஞ்சி கட் பண்ண ஸ்லீவ் பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ரைட் சைடு ப்ளவுஸ் இருக்கா, ஸோ அதே மாதிரி ரைட் சைடு கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். சாரி, அதுக்கு முன்னாடி வந்து இந்த படிமான தையல் இந்த மாதிரி நம்ம தைக்கும் பொழுது ஷோல்டரை வந்து படிமான தையல் போடணும். இப்போ மென்ஸோட ஷர்ட்டுக்கெல்லாம் போடுவாங்கல்ல, மென்ஸோட ஷர்ட்டில் வந்து ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அது ஸ்டிப்டாக நிற்கும். ஓகே, இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிங்கிள் கையால் தைக்கிறதுனால நான் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி தைக்கிறேன். கரெக்டாக நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோன்னா ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும் அதே அளவுக்கு. அது மேலேயே எட்ஜிலேயே வச்சு நம்ம தைச்சிட்டு வரோம். பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கிடையாது. ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறது நம்ம ஜாயினிங் பக்கம் கொடுத்தாலும் அதில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரைட் சைடு மேலே தான் தையல் போடுறேன். நம்ம ஷோல்டருக்கு போட்ட மாதிரி ஒட்டுக்கா தையல் போட்டுட்டு வாங்க. தையல் போட்டுட்டு நம்ம உள் பக்கம் திருப்பி தைக்கும்போது இது லாக் ஆகிடும். ஓவர்லாக் மிஷின் இல்லாமையே நம்ம ஓவர்லாக் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இதில் பாசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க தைக்கிற இடத்துல. இப்போ வந்து சைடில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ தலைக்கெல்லாம் திருப்பி போடுறோம். திருப்பி போட்டுட்டு நம்ம தைக்கும் பொழுது இப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா மிஷினில் அடிப்படும். இப்போ வந்து இதை லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கம் ஒட்டுக்கா போட்ட தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை வந்து லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு ஹூக் பக்கமாக இருந்தாலும் ஐ பக்கமாக இருந்தாலும் எவ்வளோ வந்து அளவு இருக்குது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட செஸ்ட் அளவு ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறோம். அதுதான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி ப்ளவுஸோட அளவில் வந்து வச்சுட்டு எவ்வளோ இருக்கோ அதை வந்து கீழே மார்க் பண்ணுறேன். அதாவது நம்ம தையலுக்கு விட்டோம்ல, அதை இல்லைன்னா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தையலுக்கு விட்டதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம்ஹோல் கிட்ட கரெக்டாக நம்மளோட செஸ்ட் அளவு எவ்வளோன்னு இழுத்து பிடிச்சி அளவு வச்சு நம்ம எடுக்கணும். கரெக்டாக நம்ம 1.5 இன்ச்சு விட்டோம், நம்ம தையலுக்கு எவ்வளோ துணி விட்டோங்கிறது மைண்டில் இருந்து அந்த அளவை பிடிச்சாவே நமக்கு ப்ளவுஸோட கரெக்டான ரெடி அளவு வந்துடும். பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக தைச்சோன்னா அது வந்துடும். இல்லை நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸை வச்சு பார்த்து மார்க் பண்ணி தான் தைக்கணும்.
அதே மாதிரியே கையோடைய ஓப்பன் கீழே கையோடைய ஓப்பன் சைடு எவ்வளோ அகலம்னு சொல்லி பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கிட்ட இருக்க அந்த நீடியில் மறுபடியும் ஸ்லீவ் கிட்ட கொண்டுட்டு வாங்க. லாக் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வரும். லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸோட அளவு ரெடி ஆகிட்டு, இதுக்கப்புறம் உள் பக்கமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. 1 போட்டாச்சு. இது இவ்வளோ கிளாத்து இதில் தாராளமாக கீழே 2.5 இன்ச்சு 2 இன்ச் வரைக்கும் இருக்குது. மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இவங்க இதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் கூட இதை பிரிச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கிளாத்து விடுறது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குன்னு. ஓவர்லாக் மிஷின் எல்லாமே நம்ம ஓவர்லாக் பண்ணியிருக்கோம். அதான் இதில் வந்து ஹைலைட்டட். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சி முடித்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ப்ளவுஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவே ஒரு டிசைன் தான் பாருங்கள் நார்மலாக. பட் இதை நான் இப்படியே வைக்க போகிறது கிடையாது. இன்னும் வந்து இதில் டிசைனிங் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரில் ஒர்க்கு கொடுத்து அடிச்சிருக்கேன்ல, இதை இப்படியே கொடுத்து விட்டால் நைட்டி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை இப்படியே விடலாம், விட்டுட்டு லேஸ் ஒர்க் கொடுக்கலாம். பட் நான் அவங்க வேறு மாதிரி அதை அப்படியே விடாமல் நான் குட்டி குட்டியாக பேர்ல் ஒர்க்கு நான் வச்சுருந்த பாசி வச்சு அழகாக குட்டி குட்டியாக மடித்து அதில் பாசி வச்சு தைச்சிட்டு குட்டியாக மறுபடியும் ஒரு ஃப்ளார், அதுவும் மொட்டையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை முடிச்சுட்டு ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணி போவோட ரெடி பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து சூப்பராக ப்ரிட்டியாக அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த நாட்டு ஒர்க்காக இருக்கட்டும், இந்த சின்ன இது வந்து பியோர் ஒயிட்டுங்கிறனால தெரியல. சரி ஓகே, லாங் வச்சு காட்டுறேன். இப்போ ஓகே, இப்போ வந்து தெரியுது பாருங்கள். இது வந்து எவ்வளோ லாங்லேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன மாதிரி நெக்கில் கட் பண்ணமோ அதே நெக் பேட்டர்ன்லேயே வந்திருக்கு பாருங்கள். ரைட். இப்போ பேக் நெக் மட்டும் தனியாக கட்டுறேன் பாருங்கள். நம்ம என்ன வந்து திலகம் ஷேப்பில் கட் பண்ணோமோ ஸோ அதே திலகம் ஷேப் வந்து இந்த பேக்கு வந்து வந்திருக்கு. இப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பேக் நெக்கில் படிமான தையல் போட்டு பண்ணும்பொழுது மட்டும்தான் நீங்கள் என்ன ஷேப் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப் வரும். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் தைச்சி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உங்ககிட்ட வந்து சேரும். டூ சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.